என்னன்னா, அரசியலில் நியாயம், தர்மம், நேர்மை இருக்குதா அப்படிங்கிறத பற்றி. அதை நான் உலக அரசியலை சொல்லலை. உலக அரசியல் தலைவர்களை பற்றி நமக்கு தெரியாது, அதை பேச முடியாது. இந்தியாவில் மற்ற மாநில அரசியல் தலைவர்களை பற்றி நமக்கு தெரியாது, அதை பற்றி பேச முடியாது. தமிழ்நாட்டில் அரசியலில் ஒரு நியாயம், தர்மம் இதெல்லாம் இருக்குதா அப்படிங்கிறத பற்றி பார்த்தலாம்னா இல்லைங்க, யார்ட்டுமே இல்லை. அதான் உண்மை. டோட்டலாகவே இல்லை. அரசியல்வாதிகள் அந்த அளவுக்கு இருக்கிறாங்க, அதான் உண்மை. அது ஏன், எப்படி, என்ன அப்படிங்கிறதுனா, அதான் ஐயா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐயா சொன்ன மாதிரி சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்லியிருப்பார். ஸோ அதுதான், டோட்டல் சிஸ்டமே சரியில்லை. ஐயோ, வந்தால் ஒரு புரட்சியை ஏற்படுத்தி, ஒருத்தர் அரசியலுக்கு வந்து ஒரு புரட்சியை ஏற்படுத்துன்னு வந்தால் டோட்டலாக மாற்ற வேண்டியிருக்கு. டோட்டலாக அதிகாரியை மாற்றணும், ஃபஸ்ட்டு மக்களுடைய மனநிலையை மாற்றணும், அப்புறம் அதிகாரிகளை மாற்றணும், மனநிலையை மாற்றணும், அதுக்கப்புறம் ஒவ்வொரு அரசியல் அந்த கட்சியில் உள்ளவங்களுடைய மனநிலையை மாற்றணும். டோட்டலாக சிஸ்டம் வந்து சரியில்லாமல் இருக்குன்னு சொன்னது இதனால தான். அதெல்லாம் மாற்றக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தால் அவர் வந்திருப்பார். பட் இதெல்லாம் மாற்ற முடியுமான்னு தெரியாது. ஸோ இது வந்து ரொம்ப உண்மையானது. அது ஒரு நேர்மை இல்லை, யார்ட்டையுமே நேர்மை, நியாயம், தர்மம் எதுவுமே இல்லை. ஸோ அந்தளவுக்கு தான் அரசியல் இன்னைக்கு தான்.